Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சேலத்தில் ஜவுளி கடைகளில் தள்ளுபடி வழங்கப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சியுடன் ஆடைகளை வாங்கி சென்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 9 நாட்களே உள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று மதியத்துக்கு மேல் கடைவீதிகளில் பயங்கரமான கூட்டம் ஜவுளி தரங்களை வாங்குவதற்கு மக்கள் அலைமோதி வருகின்றனர். குறிப்பாக எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் சேலம் மாநகரில் உள்ள முதல் அக்கரகாரம், இரண்டாவது அக்கரகாரம், கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் பகுதி, அப்புறம் அருணாசலாசாரி கோயில் தெரு, பட்டக்கோயில் தெரு என 7க்கும் மேற்பட்ட வீதிகளில் மக்களின் கூட்டம் எங்கு காணும் தலைகளாக காண்க முடிகிறது. அது மட்டுமின்றி இந்த நடப்பாண்டு ஜிஎஸ்டி வரி குறைப்பதனால் ஜவுளி ரகங்களுடைய விலையும் சற்று குறைந்துள்ளது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மக்கள் ஒன்றுக்கு மேலான ஜவுளிகளை வாங்கி கொடுக்கின்றனர். அது மட்டுமின்றி விலை குறைப்பு செய்யாத நிறுவனங்கள் தற்போது ஜவுளி வாங்குவோம் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையான பொருட்களை வாரி வழங்கி வருகிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் 2000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஜவுளி வாங்குபவர்களுக்கு ஜவுளி ரகங்கள் மட்டுமின்றி வாளி, குடம் போன்ற பொருட்களை வழங்கி வருகின்றனர். இது குறித்து நம்மளை விளக்குவதற்காக சேலம் கடைவீதியைச் சேர்ந்த ஜாஃபர் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். விலைவாசி எல்லாம் குறைஞ்சிருக்கு. டாப்பர் எல்லாம் ஆஃபர்ல போட்டிருக்கோம். 2 பீஸ் 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் 10 நாள் இருக்கு. வியாபாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் சார். 2 பீஸ் 500 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, எப்படி சாத்தியப்படுகிறது? இதெல்லாம் தீபாவளி ஆஃபருங்க சார். எப்பயுமே காம்போ ஆஃபர் மாதிரி தீபாவளி ஆஃபருக்கு 2 பீஸ் 500 தாங்க சார். வேற என்னெல்லாம் நீங்க ஆஃபர் போட போறீங்க? பெண்களை கவர்ற மாதிரி என்ன ஆஃபர் போட போறீங்க? எல்லாமே நம்ம கடையில் ஆஃபர் தாங்க சார் இருக்கு. சுடிதார்ல இருந்து சைடு ஓப்பன் டாப்ல இருந்து அம்பர்லா டாப் ஒவ்வொரு ரேட்டுங்க சார். 150 ரூபா டாப்புங்க சார். ரெகுலர் ஆஃபருங்க சார். எல்லாம் விலை கம்மியா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் 9 நாள் இருக்கு. வியாபாரம் கொஞ்சம் நல்லா சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சார். பெண்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதன் காரணமாக கடைவீதி அனைத்துமே களைகட்டு துவங்கி உள்ளது. தீபாவளி விற்பனை களைகட்ட துவங்கி உள்ளது. மேலும் சீருடை அணியாத போலீசாரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இது தவிர 40க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் ஆங்காங்கே வைத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் பொதுமக்களின் கூட்டம் கடைவீதிகளில் அலைமோதி வருகிறது. எனவே இந்த வருடம் தீபாவளி விற்பனை மேலும் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் இன்னும் 9 நாட்களுக்கு பல்வேறு அதிரடி சலுகைகளை, குறிப்பாக மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி குறைப்பு மேற்கொண்டதன் காரணமாக பல்வேறு அதிரடி சலுகைகளை பெண்களுக்கு வழங்க உள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தீபாவளியானது பெண்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது நடைமுறைக்கு வரும் என வியாபாரிகளும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்கே கண்ணன். Omax, Vest and Briefs.